ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனல் பார்த்து பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நாங்க செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். டேரக்ட்டா இன்னைக்கு டாபிக்ல போயிடலாம். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி எக்ஸாக்ட்டா இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி என்னன்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் டெய்லியுமே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. 1 ஹவருக்கு அப்புறம் தான் நம்மளால கிளியரா மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, நீங்க மேக்ஸிமம் இந்த லோ வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். ஆனா என்னோட வியூ என்ன இருந்ததுன்னா, ஓகே, இப்ப இந்த கேப்ப ஃபில் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த கேப்ப ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து புட் ஆப்ஷன் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். சேம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இன்னைக்கு நான் என்னோட மெம்பர்ஷிப்ல அதான் லெவல்ஸ் குடுத்திருந்தேன். இந்த கேப் ஃபில் பண்ணி நமக்கு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ரிஜெக்ஷன்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுக்குதுன்னா, அடுத்த 56,639 வரைக்குமே மார்க்கெட் வந்து ஈஸியா ஃப்ரீ ஃபால் ஆகும்னு சொல்லி குடுத்திருப்போம். அ எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அதே போல இந்த கேப் ஃபில்லிங் குடுத்துட்டு மார்க்கெட் வந்து லோ ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் அண்ட் கிராஸ் வந்து கிளியரா குடுத்துருக்கோம். இங்க நான் இன்னைக்கு இங்க ட்ரேட் எடுத்திருப்பேன். இந்த ஹைல எடுத்து இங்க ட்ரேட நான் குளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஏன்னா, இங்க நமக்கு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ஏரியா இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ஜோன உடைச்சா தான் டவுன் ட்ரெண்டா இருக்கும்ல, அப் ட்ரெண்டா தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும் டெய்லியுமே ட்ரேட் பண்ணும்போது. முடிஞ்ச வரைக்கும் நேத்து நெறைய சப்போர்ட் குடுத்தீங்க. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நான் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியுமே வீடியோஸ் குடுக்க பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். பெல் ஐகானையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நாளைக்கு என்ன லெவல்னா, சேம் தான். இந்த லெவல் எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. இப்போ மார்க்கெட் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு க்ரூஷியல் ஜோன் ஒண்ணு இருக்கு. என்ன க்ரூஷியல் ஜோன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ஃபால் நடந்திருக்கும். ஆனா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு ஃபால் ஆயிருக்கு. ஆனா, இங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெருசா ரியாக்ட் ஆகல. மார்க்கெட் வந்து நமக்கு பெருசா ஃபால் ஆகல. இந்த இடத்துல ரியாக்ட் ஆகல. இங்க ரியாக்ட் ஆகல. மேபி நமக்கு நாளைக்கு இந்த பாயிண்ட்ட இப்போ வரைக்குமே இந்த ஜோன் வந்து நமக்கு ஆ இம்பார்ட்டன்ட் ஜோன் கிடையாது. லைக் ஒரு லைன் எடுத்து டிரா பண்றேன் பாருங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் டிசைட் பண்ணும். இது இம்பார்ட்டன்ட் ஜோனா இல்லையான்ட்டு. அதுக்கு தான் நான் எல்லாருக்குமே சொல்ற விஷயம், ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ட்ரேட் எடுக்காதீங்க. மேபி நீங்க நெறைய பேர் நீங்க புட் ஆப்ஷன் போகும்ன்னு எடுத்திருந்தீங்கன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங் பையிங் பிரஷரோட க்ளோஸ் வச்சிருக்கு மார்க்கெட் அப்போ. மேக்ஸிமம் வந்து என்னன்னா, அ ஒரு 1 ஹவருக்கு ட்ரேட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சிரும். எந்த அளவுக்கு மார்க்கெட் போகும் அப்டின்னிட்டு. ஓகே. இப்போ என்னன்னா, இந்த 56,000 56,979 56,976 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன் நாளைக்கு. ஓகே. ஏன்னா, இப்போ இந்த ஜோன் வந்து இதுக்கு முன்னாடி ரியாக்ட் ஆயிருக்கான்னா, பெருசா ரியாக்ட் ஆகல. மேபி நாளைக்கு ரியாக்ட் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகே. இது நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நாளைக்கு தான் நம்ம டிசைட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன இப்பதைக்கு நான் டெலீட் பண்றேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி பெருசா ரியாக்ட் ஆகல. மேபி நாளைக்கு ரியாக்ட் ஆக பாசிபிள் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபைன். இப்ப நாளைக்கு என்னன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஹை, இந்த செகண்ட் ஹை, இந்த ஹைலாம் நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வந்து என்னோட வியூ வந்து இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் இந்த 57,262க்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் நீங்க கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும் நாளைக்கு. இல்ல மார்க்கெட் வந்து இங்க போச்சுனா நம்ம புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க போச்சுனாலும் திருப்பி நம்ம ரிவர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? நாளைக்கான லெவல்ஸ் என்னன்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மேபி இங்கவே நமக்கு சஸ்டெயின்ட் ஆகுதுன்னா, இங்கருந்து நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. அதுவும் நீங்க அந்த குளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு தான் நீங்க பார்க்கணும். பிளைண்டா எடுக்காதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு மெயின் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஓகே, ஃபைன். இப்போ ப்ரோ அது ஓகே. இப்ப நமக்கு டவுன் ட்ரெண்டா போச்சுன்னா என்னன்னா, இந்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு க்ரூஷியல் லெவல் அப்டின்னா, இந்த ரெசிஸ்டன்ட் இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஓகே. அதுக்கப்புறம் என்ன, இப்போ இந்த லைன் ஒண்ணு டிரா பண்றேன் பாருங்களேன். இப்பதைக்கு இந்த லைன் யூஸ் ஆகல. மேபி நாளைக்கு யூஸ் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ டவுன் ட்ரெண்டா எப்படி மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து திருப்பி இந்த லோவ டச் பண்ணுதுன்னா, இங்கருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 1 ஹவர் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நமக்கு நல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் குள்ள வந்துச்சுன்னா, இந்த 56,000 639 வந்து நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். இது நமக்கு டைரக்ட்டா பிரேக் அவுட் குடுக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் டைரக்ட்டா பிரேக் அவுட் குடுத்தா ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இந்த ரேஞ்ச் வரைக்கும். மேபி இது பிரேக் அவுட் ஆக பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு லைக் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேட்ல மார்க்கெட் இப்போதைக்கு நமக்கு வியூ வந்துட்டு இருக்கு. மேபி அது நமக்கு ஒரு ஒரு 1 ஆர் 2 டேஸ் போனா தான் நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன் பார்க்கலாம். இதுதான் நமக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகே. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு குடுத்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கும். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி எடுக்கிற லெவல்ஸ் நான் வாய்ஸ் நோட்டாவும் குடுத்துட்டு இருக்கேன் இப்ப. மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வாய்ஸ் நோட்டாவும் நான் மெம்பர்ஷிப்ல ஷேர் பண்ண பார்க்குறேன். அண்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஏன்னா, இன்னைக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா,
நிஃப்டில நமக்கு நியர்பை நெறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நிஃப்டி வந்து ப்ராப்பர் வியூ கிடையாது. ஆ மேபி நமக்கு எதனா ஒரு பக்கம் நமக்கு ஜோன் பிரேக் அவுட் ஆனா நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்போம். ஆனா எப்பயுமே என்னோட வியூ என்னன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான லெவல் கிடையாது. ஏன்னா, இப்போ நம்ம இந்த டேட்டா வச்சு டிரா பண்ணீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா லெவல்ஸ் ஒர்க் ஆகும். ஆனா, அக்யூரேட்டா உங்களுக்கு இருக்காது. அக்யூரேட்டா என்னன்னா, ப்ரீவியஸ் ஒரு ஹிஸ்டரி லெவல வச்சு தான் நம்ம டிரா பண்ணி ஆகணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். இப்ப இந்த லெவல் இருக்குன்னா, இந்த ஹிஸ்டரி நீங்க பார்த்தீங்கன்னா தான், இப்ப நமக்கு கரண்ட்டா லெவல் வந்து அக்யூரேட்டா ஒர்க் ஆகும். நீங்க வெறும் கரண்ட்டா இருக்கிற லெவல்ஸ் மட்டும் வச்சு நீங்க அனலைசிஸ் பண்ணீங்க அப்டின்னா, நமக்கு நிஃப்டி வந்து பெருசா நம்மளால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. என்னோட வியூ என்னன்னா, நிஃப்டி வந்து இந்த 25,200 கிட்ட போச்சுனா தான் ரிவர்சல். ஏன்னா, இப்போ எனக்கு என்னன்னா, எங்கேயுமே எந்த வியூவும் கிடையாது. ஓகேங்களா? நான் நிஃப்டில ட்ரேட் எடுக்க போறதும் கிடையாது நாளைக்கு. ஓகேங்களா? ஏன்னா, இப்போ வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன்னு சொல்லலாம் நிஃப்டி. அது எப்படி நம்ம ட்ரேட் இப்போ பேங்க் நிஃப்டி நமக்கு ப்ராப்பர் வியூ இருக்கு. இப்ப தெரியாத இடத்துல போய் எதுக்காக நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம்? ஒரே ஒரு விஷயம் தான் மார்க்கெட்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேட பத்தி உங்களுக்கு தெரியல, சுத்தமா ஐடியா இல்லைன்னா, அந்த இடத்துல ட்ரேட விட்டுட்டீங்கனாலே பெரிய விஷயம். இப்போ நீங்க இந்த விஷயத்த நெறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த விஷயம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஏனன்னா, நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. தெரியாதம்போது இங்க உங்களோட கேப்பிட்டல் எல்லாமே யூஸ் பண்ணி லாஸ் பண்ணியிருப்போம். மார்க்கெட் பெர்ஃபெக்ட்டா தெரியும்போது நம்மளால நம்ம ட்ரேட் பண்ணும்போது கேப்பிட்டல் இருக்காது. இது நெறைய பேர் பண்ணியிருப்போம். நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு மார்க்கெட் பத்தி சுத்தமா அந்த அந்த டைம்ல எனக்கு ஐடியாவே கிடைக்காது. இப்போ அப்ல போகுமா, டவுன்ல போகுமான்னு ஒரே கன்ஃப்யூஷன் ஜோன்ல இருப்போம். நம்ம ஒரு கேம்பிளிங் மாரி ஒரு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எடுத்து அன்னைக்கு லாஸ பண்ணிருவோம். அதே ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் ஃபால் தான் ஆகப்போது. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போகப்போது நமக்கு தெரியும். ஆனா அந்த டைம் உங்ககிட்ட கேப்பிட்டல் இருக்காது. இது நான் ஃபேஸ் பண்ண விஷயம். மேபி உங்களுக்கும் நெறைய பேர் நடந்திருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிகினர்ஸ் இத பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இப்போ உங்களுக்கு சுத்தமா கன்ஃப்யூஷனா இருக்குன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? எனக்குமே நிஃப்டி லெவல்ஸ் நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கு. அதனால தான் நான் நிஃப்டி இப்ப நான் சொல்லலாம். வீடியோக்காக இது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஆனா இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகணும்ல நமக்கு மார்க்கெட்ல. இத இத வச்சு நீங்க யாருனா ட்ரேட் எடுத்தீங்கன்னா, மேபி அது ரிஸ்க்ல முடியலாம்ல. அததான் நான் நிஃப்டில பெருசா நான் உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கு அவாய்ட் பண்ணுங்க ட்ரேட். ஏன்னா நமக்கு கொஞ்சம் பேட்டர்ன் பிரேக் அவுட் எதுனா குடுக்கட்டும். அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆ பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நிஃப்டியோட லெவல்ஸ் ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து பெருசா எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருப்பேன். ஓகே. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி வியூ கிளியரா இருக்கு. அத மட்டும் பார்த்து நம்ம கொஞ்சம் சேஃபா எடுத்துக்கலாம். சிம்பிள். அப்கமிங்ல மேபி அது கிளியர் ஆகும். நமக்கு வியூ என்னன்னு கிளியர் ஆகும். நம்ம பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோஸ். அப்பதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் குடுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.